Hi children, welcome to Kutti Boom Stories at Kids. ஒரு காலத்தில் செம்மண் பூமி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கருப்பன் என்ற நேர்மையான உழைப்பாளி மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய நிலத்தை பொன்போல் பார்த்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த கிராம மக்களையும் தனது குடும்பமாகவே கருதினான். எல்லோரையும் அரவணைத்துச் செல்லும் அவனது குணம் அந்த கிராமத்திற்கே ஒரு பலமாக இருந்தது. திடீரென பல மாதங்களாக மழை பொய்த்துப் போனதால் கிராமம் முழுவதும் நீர் வறண்டு போனது. கிணறுகளும் குளங்களும் காய்ந்து மக்கள் குடிக்க நீர் இல்லாமல் தவித்தனர். பலரும் கிராமத்தை விட்டு போகலாமா என்று யோசிக்கத் தொடங்கினர். அந்த நேரத்தில் ஊர் மன்றத்தில் கூடியிருந்தவர்கள் பேசுவதை கேளுங்கள். இந்த வருஷமும் மழை இல்லையே, எங்க நிலமெல்லாம் காஞ்சு போச்சு. இனிமே எப்படி பிழைக்கப் போறோம்? ஆமாமண்ணா, இந்த வறட்சி தாங்கல. இனிமே இங்கே இருந்தா பசிதான் மிஞ்சும் போல. வேற எங்காவது ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது இந்த மண். ஒரு கஷ்டம்னு வந்தா அதை விட்டுட்டு போறது நியாயமா? நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலத்தையே தோண்டிப் பார்ப்போம். எங்கேயாவது நமக்கு தேவையான நீர் கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கருப்பா, நீ சொல்றது சரிதான். ஆனா இவ்வளவு வறட்சியில கிணறு தோண்டி நீர் கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? நாம உழைப்பை மட்டும் முதலீடா போடுவோம், பலன் நிச்சயம் கிடைக்கும். வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த ஊருக்காக ஒரு முறை போராடி பார்ப்போம். கருப்பனின் உறுதியான வார்த்தைகளை கேட்ட மக்கள் நம்பிக்கை பெற்றனர். மறுநாளே கிராம மக்கள் அனைவரும் கூடினர். கருப்பன் கையில் மண்வெட்டியுடன் முதலில் புதிய இடத்தை தோண்டத் தொடங்கினான். அவனது உறுதியை பார்த்த மக்கள் உற்சாகத்துடன் அவனுடன் கைகோர்த்தனர். பல நாட்களின் கடும் உழைப்புக்குப் பின் ஒரு நாள் அவர்கள் தோண்டிய இடத்திலிருந்து குளிர்ச்சியான நீர் ஊற்றெடுத்தது. மக்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். அந்த கிராமம் மீண்டும் செழித்தது. அந்த கதை சொல்லும் நீதி என்னவென்றால், ஒன்றுபட்டு உழைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்தச் செயலையும் சாதிக்க முடியும் என்பதே. கருப்பனின் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பும்தான் கிராமத்தை காப்பாற்றியது. குழந்தைகளே, குட்டீஸ், இந்த நீதி கதையிலிருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டீங்களா? பெற்றோர்களே, நீங்க இந்த கதையை ரசிச்சிருந்தா எங்களுடைய உழைப்பை பாராட்டி நாங்க இன்னும் நிறைய நல்ல கதைகளை உருவாக்க உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். நன்றி.